ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய நாம எப்படி வந்து மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒரு 10 சிம்பிளான டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, லோயர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இருந்த லெவல்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகியிருக்கேன். அதனால் அந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவை பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி மணி சேவிங் ஐடியாஸ் தான். 10 சிம்பிள் அண்ட் பெஸ்ட் சேவிங் ஐடியாஸ் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஐடியா நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட்டில் வந்து நமக்கு என்ன வருமானம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து சேலரியாக இருக்கலாம், சிலருக்கு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது வந்து வேறு ஏதாவது இன்கம் இருக்கலாம். என்ன ஒரு இன்கம் வந்தாலும் சரி, அதை வந்து கண்டிப்பாக என்ன ஒரு வரவு இருக்கோ அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுருங்க. டெய்லி வருமானம், வார வருமானம், மாத வருமானம், பிஸ்னஸ்ஸு, அதர் இன்கம் என்ன ஒரு வருமானமாக இருந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எவ்வளோ நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சிடணும். ஐடியா நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸ் இதில் வந்து நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். லோயர் மிடில் கிளாஸ்னால் ஒரு அமௌண்ட்டு, மிடில் கிளாஸ்னால் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை வந்து எக்கனாமிஸ்ட் வந்து கேட்டகரி வைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம மிடில் கிளாஸாக இருக்கோம் அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸாக மாறுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பிளான் பண்ணுறது தான். கண்டிப்பாக இந்த டிசிஷனை எடுங்க. அடுத்தது டிப் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 6 மாதத்திற்கான வரவு செலவு கணக்குகளை பார்ப்பது. இப்போ மிடில் கிளாஸாக இருக்கவங்க மோராலெஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம வந்து வரவு செலவு கணக்குகளை பார்க்குறது, எழுதுறது இது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். பட் வந்து இருந்தாலும் இது வரைக்கும் அதை பண்ணலை அப்படிங்கிறவங்க 6 மாதத்துக்கு உங்களுடைய வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு அப்படின்னு எழுதி பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வரவுகள் ஞாபகம் இருக்கும், பட் செலவுகள் அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு பாருங்கள். இல்லை அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு, அதில் எவ்வளோ சேவ் பண்ணீங்க, எவ்வளோ வந்து செலவு பண்ணீங்க அப்படின்னு மொத்தமாக பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும். இதை வந்து ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான். அதாவது நம்ம வந்து அந்த 6 மாத செலவில் நம்ம வந்து தேவையான செலவுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், தேவையில்லாத செலவுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக 6 மாத செலவுகளை கண்டிப்பாக நோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதிலேருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அவசிய செலவுகள் அப்படிங்கிறதையும் அவசியமில்லாத செலவுகள், அதாவது இப்போதைக்கு இந்த செலவு தேவையில்லை, இன்னொரு முறை பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த செலவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இப்போ அவசிய செலவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கேஸு, கிராசரி, பால், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவசியமான செலவுகள் தான். இந்த அவசியமான செலவுகளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து செலவு பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம வந்து மொபைல் வாங்குகிறோம், இல்லை வீட்டுக்கு ஏதாவது அக்சசரிஸ் வாங்குகிறோம், இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செலவுகளை நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது ஐடியா நம்பர் 5 பார்த்திங்க அப்படின்னா, செலவை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன மாதிரியான கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு மாதத்தில் நான் வந்து 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா சேமிச்சிருவேன், அதாவது செலவுகளிலிருந்து குறைச்சி நான் சேமிச்சிருவேன் அப்படிங்கிறது. அல்லது இயர்லி ஒரு வருஷத்துக்குள்ளே நான் வந்து செலவுகளிலிருந்து மிச்சப்படுத்தி இவ்வளோ அமௌண்ட்டை நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன், அதாவது 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே மந்த்லி கோலு, இயர்லி கோலு வந்து மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, டிப் நம்பர் 6 கண்டிப்பாக நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒதுக்கி வச்சிடணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தனியாக செப்பரேட்டாக வச்சு அதில் வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டெல்லாம் யூஸ் பண்ணாமல், நெட் பேங்கிங்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுருங்க. அது வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப மட்டும் நம்ம எடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கார்டெல்லாம் வச்சுருந்தோம்னா அப்பப்போ செலவு பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அது இல்லாமல் கண்டிப்பாக வீட்டில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ஒரு 4000லேருந்து 5000 வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் ஒரு உண்டியல்லையோ அல்லது பேக்லேயோ பர்ஸ்லையோ எதிலோ ஒரு பாக்ஸ்லையோ நம்ம வந்து இது எமர்ஜென்சினா மட்டும்தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கடனுக்குள்ள மாட்டிக்குவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து குழந்தைகளுக்கான சேவிங்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டி வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ,
செல்வமகள் சேமிப்பு திட்டம், அப்புறம் வந்து எஸ்ஐபி. இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது. இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா குழந்தைகளுக்காக நம்ம வந்து சேவ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, ஃபியூச்சர் வந்து ரொம்பமா கஷ்டமாயிரும். ஏன்னா அவங்களோட ஹையர் எஜுகேஷன் இருக்கு, அவங்களுடைய திருமணம் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறப்போ, இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் இதெல்லாம் இருக்கிறப்போ, கண்டிப்பா நம்ம வந்து சேவ் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ப கரெக்ட்டா லீட் பண்ண முடியும். அது இல்லாம அடுத்த ஸ்டேஜ்க்கு போகவும் முடியும். அடுத்து டிப் நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய லைஃபுக்காகவும் நம்ம கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாமே குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக அப்படின்னு நம்ம வந்து செலவுகள பண்ணிட்டு, நாளைக்கு நம்ம ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம கையில வருமானம் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும். அதனால இப்ப இருந்தே நமக்கு வருமானம் வரும் பொழுதே, நமக்கான பணத்தையும் ஒரு 10%லேருந்து 5% ஆவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப ஃபியூச்சருக்காக ரிட்டயர்மென்ட் லைஃப்‌க்காக நம்ம எங்கெல்லாம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இன்சூரன்ஸ் எடுக்காம இருந்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பிபிஎஃப் அக்கவுண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபியூச்சருக்காக நம்ம வந்து லாங் டெர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாரி மியூச்சுவல் ஃபண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எஸ்டபிள்யூபி. நம்ம வந்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பென்ஷன் மாரி நம்மளுக்கு வரணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த எஸ்டபிள்யூபில நம்ம போடலாம். அடுத்தது எஃப்டி, ஆர்டி இந்த மாரி நெறைய சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கு. எதுலெல்லாம் உங்களால பண்ண முடியும்னு நெனைக்கிறீங்களோ, அத வந்து கண்டிப்பா ஃபியூச்சருக்காக நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஐடியா நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன கோல்னா, 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள நான் வந்து இடம் வாங்கிருவேன், வீடு வாங்கிருவேன், தங்கம் வந்து இவ்வளோ சேர்த்துருவேன். 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள ஒரு 5 பவுன்லேருந்து 10 பவுன் சேர்த்துருவேன். அப்படின்னு சொல்லிட்டு கோல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுலயே நம்ம வந்து 50% வந்து அச்சீவ்மெண்ட் ஆயிடுவோம். அது இல்லாம சரி முடிஞ்சா வாங்குவோம், இல்லைனா விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சோம்னா, கண்டிப்பா அத வந்து செய்ய முடியாம போகும். அதனால கண்டிப்பா நடக்கும். 5 வருஷத்துல இடத்த வாங்கிருவேன், 5 வருஷத்துல இத்தனை பவுன் நகை வாங்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஜுவல்லரி தங்கத்தை சேமிக்கிறதும், பணத்தை சேமிக்கிறதும் நம்ம வந்து கோலா ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுவே வந்து கோல்டு சேவிங்கா இருக்குது அப்படின்னா, அது வந்து ரொம்பவும் மஸ்ட்டான ஒண்ணு. உங்களுக்கு நகைகளா தேவைப்படுது அப்படின்னா, நீங்க நகைகளா அ ச வந்து நகை சீட்டு போட்டு வாங்குறதுக்கு பாருங்க. இல்ல இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக அப்படின்னா காயின்ஸ் இருக்கு, டிஜி கோல்டு இருக்கு, பாண்ட் இருக்கு. இந்த மாரி நெறைய சேவிங்ஸ் மெத்தட் இருக்கு. அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதுல வந்து நான் ஒரு 9 விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாம 10வது விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் குறைவா இருக்கு, அல்லது வருமானம் வந்து போதுமானதா இல்ல, உங்களுக்கு வர வருமானம் செலவுக்கே போகுது, சேமிக்கிறதுக்கான ஆப்ஷனே இல்ல அப்படிங்கிறவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பார்ட் டைம் ஜாப் வந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம். அது இல்லாம கூடுதலா ஒரு வேலை பார்க்கறது. அதாவது வீட்ல இருந்தே செய்யக்கூடிய வேலைகள். இப்போ வந்து டியூஷன் எடுக்கலாம். கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னா டியூஷன் எடுக்கலாம். இல்லன்னா டெய்லரிங் பண்ணலாம். இது வந்து லேடீஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி. கண்டிப்பா இது போன்ற நெறைய வேலைகள் இருக்கு. அந்த மாரி நம்ம செய்யலாம். அல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அதாவது சின்ன சின்ன பிசினஸ் பண்றது. இப்போ வந்து ஃபேன்சி ஸ்டோர் வந்து சின்னதா வைக்கிறது. அல்லது வந்து சமையல் உங்களுக்கு நல்லா வரும் லேடீஸு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சமையல் பண்ணி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு குடுக்கலாம். இல்லன்னா மாவு அரைச்சு, இட்லி மாவு அரைச்சு நம்ம வீட்டுக்கிட்டயே வச்சோம்னா அப்படின்னா, சேல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இல்லன்னா ஒரு ஒரு மளிகை கடையில கொண்டு போய் ஒரு 10 பாக்கெட் குடுத்துட்டு, இத சேல் பண்ணிட்டு எனக்கு பணம் குடுங்கன்னு சொல்லலாம். இந்த மாரி நெறைய ஸ்மால் ஐடியாஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிசினஸ் ஐடியாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து இன்கம் வர மாரி பார்த்துக்கிட்டு, அத வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்தலாம். அல்லது ஓடி பார்க்குறது. இப்போ வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க. ஏதோ ஒரு போஸ்ட்ல இருக்கீங்கன்னா, அதிலேயே வந்து இன்னும் ஒரு 1 மணி நேரம் கூடுதலா வேலை பார்க்க முடியுமா? ஒரு 2 மணி நேரம் கூடுதலா வேலை பார்த்தா, ஒரு வருமானம் வருமா? அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா வரக்கூடிய வருமானத்த வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ, நம்மளோட ஃபியூச்சருக்காகவோ நம்ம மாத்தலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணும் பொழுது, எங்க வீட்ல நான் வந்து இதெல்லாம் பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் அ ம் அ இருந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு என்னால வர முடிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பா போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால வீடியோவ பார்த்த எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.